முருகன் அருளோட உண்மையா நடந்த இரட்டையர்களின் கதையை பத்தி பார்க்கலாமா? கோவில்பட்டி பக்கத்துல ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு இரட்டையர்கள் பிறந்தாங்கங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் வருண். இருவரும் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனா குணத்துல வித்தியாசம் இருந்துச்சுங்க. ஆமாங்க, அருண் எப்போதும் படிப்புல கவனம் செலுத்தினான். ஆனா வருண் என்ன பண்ணா, விளையாட்டிலும் தந்திரங்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தான். வீட்டுல பெற்றோரும் எப்போதும் சொல்லுவாங்க, நீங்க ஒரே மாதிரி இருந்தாலும் உங்களுடைய பாதை தனித்தனி தான். முருகனை நாடினால் உங்களுக்கு சரியான திசை கிடைக்கும், உங்க வாழ்க்கை நல்லா அமையும்னு அப்பா அம்மா சொன்னாங்க. ஒரு நாள் வருண் தனது தவறான நண்பர்களுடன் கலந்து தவறான பழக்கத்தில் சிக்கிக்கிட்டாங்க. அருண் கவலைப்பட்டு முருகன் தான் நம்ம அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவரோட அண்ணனை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே இருவரும் பாலாபிஷேகம் செஞ்சாங்க. எங்களுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் செல்ல வேண்டும் முருகா, எங்களை தவறிலிருந்து காப்பாற்றி எங்களது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் முருகா அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த நாளுக்கு பிறகு வருணின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுங்க. ஆமாங்க, தவறான பழக்கத்திலிருந்து விலகி படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். அருணும் வருணும் இருவரும் ஒரே நேரத்தில் நல்ல வேலை பெற்றார்கள். பெற்றோர்கள் மகிழ்ந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இரட்டையர்களாக இருந்தாலும் முருகன் அருள்தான் உங்களை ஒரு நல்ல பாதையில். அந்த நாளுக்கு பிறகு வர்ணன் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுங்க. தவறான பழக்கத்திலிருந்து விலகி படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். அருணும் வருணும் இருவரும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. பெற்றோர்கள் மகிழ்ந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரட்டையர்களாக இருந்தாலும் முருகன் அருள் தான் உங்களை ஒரே நல்ல பாதையில் கூட்டி வந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, சகோதரர்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட குணம் வேற வேறையாக தான் இருக்கும். கடவுளை நம்பினா அவங்க நல்ல வழியில செல்வாங்க. ஓம் சரவண பவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சிகிச்சிட்டா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.